வணக்கம். நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை வரலாறு வழங்கியது. ஆனால் விஜய் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. எப்படின்னு கேட்குறீங்களா? நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எந்த காலத்திலேயுமே இல்லாத ஒரு சம்பவம் நேற்று நடந்தது. அது முதலாக தமிழ்நாட்டில் ஒரு அரசு பதவியேற்கக்கூடிய நிகழ்வில் வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடல் பாடப்பட்டிருக்கிறது. இப்போ நான் ஒரு வரலாறு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நிரல் கவர்னர் மாளிகை ஏற்பாடு செய்கிறாங்க. அதில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் விஜய்க்கு வந்திருக்கும். விஜய் இதை பார்த்து கொண்டு உடனடியாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி, தமிழ்நாட்டில் நான் முதல்வராக பதவியேற்கக்கூடிய நிகழ்வில் ஆர்எஸ்எஸ்னுடைய கவர்னராக இருக்கக்கூடிய நபர் முதல்ல வந்தே மாதரம் பாடல் பாடணும்னு போட்டிருக்காரு. நான் இதை மறுக்கிறேன். முதலாக தமிழ்தாய் வாழ்த்து தான் தமிழ்நாட்டில் பாட வேண்டும் என்று விஜய் சொல்லியிருந்தார். ஒரு கற்பனையோடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாடே அவர் பின்னாடி நின்றுருக்காது. சரி, பரவாயில்ல. இப்போ மேடையிலும் அதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. என்ன சொல்லியிருக்கலாம்? அதாவது ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்பிலேயே இப்போது இந்த பதவியேற்பு நிகழ்வில் கவர்னர் தலைமையில் முதலாக வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடல் பாடப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த பாடல் பாடப்பட்டதில் எங்களுடைய அரசுக்கு, அதாவது புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய டிவிகே அரசுக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு சிறப்பானதாக இருந்திருக்கும். தமிழ்நாடே அவரை பாராட்டி இருக்கும் இல்லையா? நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நேற்று ஒரே நாளில் வந்திருக்கக்கூடிய சில மிக முக்கியமான தமிழ்நாட்டினுடைய ஆபத்துக்களை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு ஒரு நண்பர் சொன்னது, டிவிகே என்று சொல்லக்கூடிய விஜயனுடைய கட்சியில் 19 ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருக்கிறார்கள் என்று. அதில் 2 பேருக்கு விஜய் அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அதில் ஒருத்தருடைய பெயர் வெங்கட்ராமன், இன்னொருத்தருடைய பெயர் நிர்மல்குமார். இந்த நிர்மல்குமாரை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆர்எஸ்எஸ் ட்ரௌசர் போட்டுட்டு சுற்றுகிற வீடியோலாம் நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்க முடியும். இந்த வெங்கட்ராமன் என்று சொல்லக்கூடிய நபர், இவரை எந்த அமைச்சர் பொறுப்பில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார். இவர்தான் தாவேக்கா வெற்றி பெற்றதும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அவர்கள் முழுமையாக இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இனி எல்லாமே நாங்கள் தான் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்திலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறார். திருப்பரங்குன்றம் எப்படிப்பட்டது, எப்படி ஆர்எஸ்எஸ்ஐ மாற்றி வைத்திருக்கிறது என்று சொல்வதற்கு உங்களை என்னை விட உங்களுக்கு இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அடுத்தாக நான் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் பதவியேற்ற, அதாவது வெற்றி பெற்ற உடனேயே அகில இந்திய அளவில் ஒரு விதமான ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணாங்க. பணம் பார்க்கல, சாதி பார்க்கல, மதம் பார்க்கல, அது பார்க்கல, இது பார்க்கல, யார் வேணாலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் தற்போது விஜய் அவர்களுடைய அமைச்சரவை அல்லது அவர்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் 6% இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களில் எத்தனை பேருக்கு அதில் பிரதிநிதித்துவம் இருக்கிறது என்கிற கேள்வியும் நாம் அவரை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன்னா தவறான விஷயங்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி அல்ல என்பதை நாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கிறது. கூடுதலாக விஜய் அவர்கள் முதல்ல நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த 2500 ரூபா பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்கும் 2500 ரூபா சொல்லுவார் போல இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி 6 கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நமக்கு தெரியும், இப்போது சொல்லியிருக்கிறது, தேர்தலுக்கு முன்னால் ஒரு பிம்பம், ஒரு கருத்துருவாக்கம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. என்ன அது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னொன்று போதைப்பொருள் நடமாட்டம். இது 2ம் தான் விஜயனுடைய டிவிகேயால், ஆர்எஸ்எஸ்ஸால் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட செய்திகள். இதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில், ஆனால் அப்படி அது உண்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதல்ல ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு விஜய் சொல்லும் போதும்
இங்கே இருக்கக்கூடிய டிவிகே காரங்க சொல்லும் போதும் நாம் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது, மோடியினுடைய ஒன்றிய அரசினுடைய கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அளித்திருக்கக்கூடிய தகவலின்படி தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பூமி அல்ல, மாறாக பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடம்தான் தமிழ்நாடு என்பதை அது உறுதி செய்திருக்கிறது. சரியா? இதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, போதைப்பொருள் தடுப்பு. போதைப்பொருள் தடுப்பு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏஎன்டிஎஃப், என்ஐபி, பிஇடபிள்யூ போன்ற பல்வேறு அமைப்புகள் போதை நடமாட்டத்தை தடுப்பதற்கு பல்வேறு அமைப்புகள் ஏற்கனவே இருக்குது. இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறது, முதல்வர் விஜய் அவர்கள் முடிந்தால் இதை சொல்லுங்கள். போதைப்பொருள் விற்பது, போதைப் பொருட்கள் தயாரிப்பது என்பது சட்டப்படி குற்றம். இப்போ போதைப்பொருள் இந்தியாவிற்குள் வர வேண்டும் என்றால் எப்படி வர வேண்டும்? ஒன்று, எல்லைகளின் வழி. எல்லைகள்னா இப்போ இமயமலை அந்த பகுதி, சைனா பார்டர், நேபாள் பார்டர், பாகிஸ்தான் பார்டர், இந்த வழியாக உள்ள வரணும். இன்னொன்று கடல் வழி பாதை இல்லையா, அது வழியாக உள்ள வரணும். இன்னொன்று விமானப்பாதை. இந்த மூன்றினுடைய கட்டுப்பாடும் பாதுகாப்பும் யாருடைய கைகளில் இருக்கிறது? மோடி, அமித்ஷாவினுடைய கைகளில் இருக்கிறது. இவர்களை மீறி எப்படி ஒரு போதைப்பொருள் இந்தியாவிற்குள் வரும்? இப்போ தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இல்லையா? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் போதைப்பொருள் உள்ளே வருது அப்படின்னா அது எந்த வழியாக வந்தாகணும்? யார் முதல்ல அதற்கு பொறுப்பேற்றாக வேண்டும்? அதை நீங்கள் சொல்வதற்கான துணிச்சல் உங்களிடம் இருக்கிறதா அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயத்தின் மூலமாக, அதாவது தேர்தலுக்கு முன்னால் மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை, ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க முயற்சி செய்தார்கள் அல்லவா, அது உண்மைதான் அப்படிங்கிறத நிறுவுவதற்காக இந்த ரெண்டு விஷயங்களையும் நாங்கள் முதல்ல செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரி, நீங்கள் சொல்லுங்கள், போக போக நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி கூட ஒரு வீடியோ வந்திருக்கு. ஒருத்தன் ஒரு தாவைக்காரன் ஒரு பெண்கிட்ட ரொம்ப அநாகரிகமாக நடந்து கொண்டு ரோட்டில் படுத்து கிடக்கிறான். அந்த வீடியோலாம் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகுது. சமூக ஊடகங்களை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? விஜய் அவர்கள் பற்றியும் டிவிகே பற்றியும் சமூக ஊடகங்களில் சொல்லப்பட்ட அவர்களுக்கு ஒவ்வாத கருத்துக்களை எல்லாம் உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை விஜய் பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. எதற்காக இவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்பதும் நமக்கு தெரியவில்லை. போக போக நாம் பார்க்கத்தான் போகிறோம். உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கப் போகிறது என்பதை அதை வரும் நாட்களில் பேசலாம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.